ஹலோ செல்லக்குட்டீஸ், 9th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது 9th ஸ்டாண்டர்ட் ஹாஃப்லி எக்ஸாம் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நாளைக்கு இதிலிருந்து தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 14 ஒன் வேர்டு, ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது 3 ஆன்டனிம்ஸ் கொஸ்டின். ஸோ அது வந்து உங்கள் புக்கில் உள்ளதான் மேக்ஸிமம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னென்ன கேட்டிருக்காங்க, முக்கியமானது அப்படின்னு பார்க்கல ஹோமோஃபோன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, 7வது கொஸ்டின். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இடியம் வேர்டு கேட்டிருக்காங்க, மாடல் வெர்பு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க, சிலபிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துங்க. ஃப்ரேஷியல் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ 14 ஒன் வேர்டு. ஸோ இதில் ஒன் வேர்டு ப்ளஸ் நான் ஆல்ரெடி ஒரு 2 மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். 3 மாடல் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினில் உள்ளதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் 100க்கு 80 மார்க் 90 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். நான் இது வரைக்கும் 50க்கு மேலே எடுத்ததில்லை, நான் பாஸே பண்ணதில்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கூட நான் சொல்கிற கொஷின்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தமிழ் எக்ஸாமில் நான் சொன்ன கொஷின் தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இங்கிலீஷும் நல்லா படிங்க. 2 மார்க்கில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த வூட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். ஸோ அது வந்து 2 கொஷின். இது வந்து அப்ரிசியேஷன். அந்த 19ஆவதுலேருந்து 22வது கொஷின் வரைக்கும் போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்டிவஸ் பேசிவஸ் கேட்டிருக்காங்க, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க, பஞ்சுவேஷன் கேட்டிருக்காங்க. எப்போவுமே ஏங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் வரணும். லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் வரணும். இஸ்ண்ட் அப்படிங்கிறதுல அப்பாஸ்டர் வரணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் ஆர்டரை வந்து எழுதணும். ஸோ அது வந்து எப்படின்னா லைக் இப்போ அண்டு டாமு டிப்ரெஸ்டு டல் வாஸ். இப்போ அது எப்படி எழுதுதுன்னா டாம் டல் வாஸ் அண்ட் டிப்ரெஸ்டு. ஓகே, டாம் வாஸ் டல் அண்ட் டிப்ரெஸ்ட். ஓகே, அந்த மாதிரி எழுதணும். ஸோ அடுத்தது பார்த்துக்கோங்க. டீர் டைகர் த வாஸ் சேசிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க. ரோட் மேப்பு 5 மார்க்கு பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா அச்சேகர் வாஸ் ஏ சின்சியர் கோச் அது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஹோம் அலோன் அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் 5 மார்க் கொஷின். இது வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேராகிராஃப் கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ பேராகிராஃப் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிற கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நான் வீடியோ போடையில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மார்க் அந்த 4x5 ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டாய்ஸ், அப்போ பொம்மைகளை பற்றி நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணணும். ஒரு பொம்மை வரைஞ்சி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த டிஸ்கவுண்ட் வந்து 3 டேஸ்க்கு மட்டும்தான். அதெல்லாம் எழுதிருங்க. அடுத்தது லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. என்ன லெட்டர்னா ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யுவர் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி லெட்டர். ஸோ அதை எந்த மாதிரி எழுதணும் பார்த்து எழுதணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது லுக் அட் த ஃபாலோவிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் 5 சென்டென்ஸ். இந்த பிக்சரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை 5 எழுதணும். அடுத்து சம்மரி நோட்ஸ் மேக்கிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மெமரி போயத்தை பொறுத்தவரை ஹூஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, ஹூஸ்லேருந்து கோர் வரைக்கும் முடிகிறது கேட்டிருக்காங்க. 8 மார்க் கொஷின் பாருங்கள். பேராகிராஃப் கேட்டிருக்காங்க, ஹின்ஸ் கொடுத்து அதை டெவலப் பண்ணி எழுதணும். ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 மாடல் கொஷின் அப்லோட் பண்ணேன். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களால் கண்டிப்பாக 100க்கு 80+ ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். பிடிஎஃப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப்லி எக்ஸாம் 1 வேர்ட் நல்லா படிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மார்க் 1 வேர்டில் தான் போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ 1 வேர்டில் வந்து நல்லா படிங்க. அண்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த லைக் பொயட்ரி லைன்ஸ் கொஸ்டின்ஸ், தென் நீங்கள் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் படிக்கலாம். அண்ட் அந்த சம்மரி நோட்ஸ் மேக்கிங் இதெல்லாம் வந்து 5 மார்க், அதெல்லாம் 5 மார்க்கில் சேர்ந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்